வாங்க இப்படி ஒரு அருமையான பாவக்காய் பொரியல் பண்ணலாம். அரை கிலோ பாவக்காய், 20 சின்ன வெங்காயத்தை 2ஆ கட் பண்ணி வச்சுருக்கேன், 3 பச்சை மிளகா, கருவேப்பிலை. சின்ன வெங்காயம் அதிகமாக எடுத்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், அந்த பாகற்காயை இது போல் சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி ரெடி பண்ணி வச்சுக்கணும். சட்டி சூடாயிருச்சு. முதல்ல ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்புறம் அதில் கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிச்சதும் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறம் அதோடு சேர்த்து நம்ம நறுக்கி வச்சிருக்கிற பச்சை மிளகாயையும் போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா கிளறி விடலாம். பாருங்கள், இதோட இப்போ அதை நல்லா கிளறி விட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கணும். வெங்காயம் இந்த அளவுக்கு பாதி வதங்கினதும் ஏற்கனவே நறுக்கி வச்சுருந்த பாகற்காயை நம்ம இதில் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கிளறி விட போகிறோம். இப்போ நம்ம வதக்க போகிறோம். சேர்த்து பாவக்காய் எல்லாம் சேர்த்து வதக்கும் போது கீழே அடி பிடிச்சிடக்கூடாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி தொளிச்சுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் கூட வைக்கக்கூடாது, சிம்மில் தான் வைக்கணும் பாகற்காயை. அப்புறம் இதை மூடி போட்டு 1 நிமிஷத்துக்கு ஒருக்கா திறந்து பார்த்து நம்ம கிளறி விட்டுக்கணும். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்து மறுபடியும் கிளறணும். இப்போ இதில் மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்து நல்லா கிளறி விடணும், வதக்கி விடணும். பாருங்கள், இதே ப்ராசஸை நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு பண்ணால் பாகக்காய் வெந்துடும். அப்புறம் நம்ம மல்லித்தலை தூவி, தேவைப்பட்டால் மல்லித்தலை தூவி நம்ம முடிச்சுக்கலாம். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பொறுமையோடு வாட்ச் பண்ணதுக்கு மிக்க நன்றி. மீண்டும் SMS ஃபுட் மாஸ்டரோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.